அனைவருக்கும் இனிய வணக்கம் நேர்களே, நண்பர்களே, மக்களே. இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு பொள்ளாச்சி பாலியல் வழக்கை தீர்ப்பு வைத்து விளையாடும் அரசியல். அதிமுக அரசு சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதே காரணம். இபிஎஸ் பொய் பித்தலாட்டம்தான் பழனிசாமியின் வேலை. மு.க. ஸ்டாலின் குற்றவாளிகளை தண்டித்தது உறுதியான ஆதாரங்களா அரசுகளா என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாத நேரம் நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கின்றோம். முதலாவது இணைமொழியாக பொள்ளாச்சியிலிருந்து கலந்து கொள்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சார்ந்த நாகநந்தினி அவர்களை வரவேற்கிறோம். மாலை வணக்கம். ஓகே, அடுத்தபடியாக அரங்கினில் நம்முடைய அதிமுக ஆதரவாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பொதிகை சாரதி அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் நமதுரிமை காக்கும் கட்சியினுடைய நிறுவன தலைவர் டாக்டர் செங்கை பத்மநாபன் அவர்கள். வணக்கம். வணக்கம் சார். திரு சாரதி, உங்களிடமிருந்து தான் அந்த நிகழ்ச்சியை நான் ஆரம்பிக்கிறேன். குறிப்பாக இந்த வழக்கு வந்தது 2019 ஸ்டார்ட் ஆச்சு இந்த கேஸு. இப்போ அதிலிருந்து இப்போ 2025 தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்புக்கு அதிமுக அரசு எந்தவித அழுத்தமுமின்றி சிபிஐக்கு மாற்றியதுனாலேயே இது அதிமுகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அறிக்கையின் மூலமாகவும் பேட்டிகள் மூலமும் சொல்கிறார். ஆனால் திமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்யப்பட்ட போது அதிமுக அங்கே தில்லுமுள்ளு வேலையை பார்க்கறதுனால தான் நாங்கள் அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தினோம். அந்த ஆர்ப்பாட்டத்தின் காரணமாகத்தான் சிபிஐக்கே அன்றைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது திமுக அரசுக்கு இந்த வெற்றி, அதாவது அந்த தீர்ப்பு சொந்தமா அல்லது அதிமுகவுக்கு இந்த தீர்ப்பு சொந்தமான முதல் சுற்றுகளில் நம்ம பேசலாம். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 நாளாகவே நிறைய விவாத மேடைகளில் கலந்துக்க முடியல. ஏன் கேட்டிங்கன்னா உடம்பு சரியில்லைன்றதுனால. ஆனால் இன்றைக்கி இந்த தலைப்பு நீங்கள் சொன்னதுக்கப்புறம் சரி இதில் கலந்துக்கிட்டே ஆகணும். ஏன் கேட்டால் அதிமுக சார்பாக நம்ம உட்காந்து பேசுகிறோம், கழகத்தின் சார்பாக பேசுகிறதுனால இதில் கலந்துக்கிட்டு நம்ம மக்களிடையே என்னன்றது நம்ம வெளிக்கொண்டு வரணுன்றதுனால கலந்துக்கிட்டு ஒரு விஷயம் பதிவு பண்ணணுங்க. 2019 மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் தான் அதிமுக முதலமைச்சராக இருந்தார். அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அதிமுக அரசு தான் இன்றைக்கி இருந்தது. அன்றைக்கு இந்த சம்பவம் நடக்கும்போது தமிழகத்திலே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை தான் ஏற்பட்டுச்சு. அப்போ அந்த அதிர்வலைகளுக்கும் எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாருமே அதை பூதகரமாக விஷயம், அந்த மாதிரியான விஷயம் சரி, அதனால் அது ஒரு பெரிய விஷயன்றதுனால அது அன்றைய காலகட்டத்தில் சிபிசிஐடியில் இருந்த விசாரணை சரியில்லை போயிடுமோன்றது ஒரு தலைபட்சமாக இருக்குமோன்றதுனால இன்றைய முதலமைச்சர்கள் அன்றைய எதிர்கட்சி தலைவராக மு.க. ஸ்டாலின் அவர்கள்லாம் என்ன பண்ணாங்க, அதுக்கான அவங்க சொல்லி தான் நாங்கள் அதை செய்யலை. இருந்தாலும் எதிர்கட்சி சொன்னதையும் நாங்கள் அதில் பரிசீலனை செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் சிபிசிஐடியிலேருந்து அதை சிபிஐக்கு மாற்றம் செய்கிறோம். அதை ஒரு 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 மாநில அரசு சார்ந்த ஒரு நபர் தவறு செய்கிறதா இருந்திருந்தால் அன்றைக்கி அந்த வழக்கை நாங்கள் அப்படியே நீர்த்து போக வச்சுருக்கலாம். இல்லை அதை அடுத்த ஒரு படிக்கு மேலே கொண்டு போகாமல் அதை அப்படியே நிறுத்திக்கலாம். நடுநிலையாக அண்ணன் எடப்பாடியார் அவர் முதலமைச்சராக இருக்கும்போது அவரோட பார்வைக்கு இது தவறு. ஏன் கேட்டால் இது ஒட்டுமொத்த தமிழகத்துக்குமே இது மிகப்பெரிய ஒரு இழப்பு. அதில் ஒரு அதிமுக பிரமுகர் ஒருத்தர் தான் அவர் உடனடியாகவே கட்சியை விட்டு நீக்கினாங்க. அவர் மேலே கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு கட்சி சார்பாக எடுக்கப்பட்டது. இதெல்லாம் அன்றைய காலத்தில் நடந்தது. 2019 அது தீர்ப்பு. 2021 தேர்தல் வந்துருச்சு. அதில் திமுக வெற்றி பெறுது. ஆனால் அதை சிபிஐக்கு மாற்றிட்டு நாங்கள் கொடுத்துட்டு தான் வந்தோம். இதை 4 வருஷம் கழித்து இப்போ இதை பண்ண வேண்டியதுக்கான அவசியம் என்னன்றது ஒரு பார்வையாக நாங்கள் பார்க்குறேன். இல்லை, அது நான் சொல்கிறேன், இது தீர்ப்பின் இல்லை, சிபிஐ தான் அதை நீங்கள் கேட்கணும். இல்லை, இது தமிழக அரசு கொண்டு போனது 6 வருடங்கள் அதை விசாரிக்கிறாங்க. 6 வருடங்கள் விசாரிச்சுட்டு சிபிஐ கொடுக்குற ஒவ்வொரு விஷயங்களையும் ஆணித்தரமாக சாட்சியங்களையும் விஞ்ஞானபூர்வமான சாட்சியங்களும் கொடுக்குறாங்க. அதனால தான் மரியாதைக்குரிய நீதியரசர் நந்தினி தேவி 9 பேரும் குற்றவாளிகள் அறிவிக்கிறாங்க. நீதியரசர்களை நம்ம விமர்சனம் விரும்பல, நம்ம பண்ண முடியாது. அவங்க 9 பேரும் கன்விக்டட் அப்படின்னு சொல்றாங்க. இது நம்ம தொடர்ந்து பேசலாம். நம்முடைய அழைப்பாளர் மட்டும் அறிமுகம் செய்திருக்கிறேன். இணையமொழியாக பொள்ளாச்சியிலிருந்து இளைஞரார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திரு நாகநந்தினி அவர்கள் வரவேற்கிறோம். வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம். ஓகே, தொடர்ந்து சொல்லுங்கள். அதனால் அன்றைய முதலமைச்சர்
மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் வந்து நடுநிலையாக இருக்கணும். தவறுகள் யார் செஞ்சாலும் தவறு தான். அதனால் அதுக்கான சரியான ஒரு பனிஷ்மெண்ட்டை அதாவது இருக்கணுன்றதுக்காக தான் சிபிஐக்கு மாற்றப்பட்டது அந்த வழக்கு. அது சிபிஐ வந்து இது இவ்வளோ நாள் விசாரணை இவ்வளோ தள்ளி போகணும்னு இல்லை. இப்போது செய்தியாளர்களும் சொல்கிறாங்க மேல்முறையீடு போகணுன்ற மாதிரி பதிவு பண்ணுறாங்க. செய்தியாளர் சந்திப்பில் அவங்க சார்பாக ஒரு வக்கீல் பேசும்போது என்ன சொல்கிறாங்க, மேல்முறையீடு போகிறதா அப்படிலாம் அவங்க சொல்லி பேசுகிறாங்க. அது ஆனால் தீர்ப்புகள் வரவேற்கத்தக்கது, அதில் மாற்று கருத்து கிடையாது. இதில் வந்து நாங்கள் என்னுடைய கேள்வி என்னன்னா, திரு புதிய சாரதி, இது வந்து அது மேல்முறையீடு போகிறாங்க போகலை அதெல்லாம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஆமாம், இப்போ இந்த நாங்கள் தான் அந்த குற்றவாளி கூடாரத்தையும் மொத்தமாக கைது செய்து மேலேற்றணும் அப்படின்னு சொல்லி மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்கள் சொல்கிறாங்க. அதில் உடன்பட்ட அதில் உடன்பட்ட அத்தனை குற்றவாளிகளும் கூண்டில் ஏற்றப்பட்டிருக்கிறார்களா? ஆமாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அது நீங்கள் ஒரு விஷயம் அப்படியே வந்து அதாவது ஒரு அதிமுக தொண்டனையே நாங்கள் வந்து குற்றவாளி நிரூபிக்கப்பட்டுருச்சு, அவனுக்கு நாங்கள் கட்சி சார்பாக அது நடவடிக்கை எடுக்கப்பட்டது சொல்றது. அந்த மாதிரி ஒரு நபர் அருளானந்தம் அவர்கள் வந்து அதிமுக மாணவரணியில வந்து இருந்தாரு. ஸோ அவரை வந்து முறைப்படி வந்து கட்சியிலேருந்து நீக்கம் பண்ணப்பட்டிருக்கீங்க அப்படின்னு நான் சொல்றீங்க. நான் சொல்றது குற்றம் செய்த அத்தனை பேர்களும், அதாவது அவங்களுக்குள்ளே ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று வச்சிருந்தாங்க. அது விஞ்ஞானபூர்வமாக சிபிஐ நிரூபிக்கப்பட்டிருக்கு. அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருக்கிற 9 பேரும் குற்றவாளிகள் கன்விக்டட் பண்ணிருக்கு. அது 9 பேர் மட்டும் தானா, இல்ல இன்னும் ஒரு சிலர் இருந்தார்களான்றது இல்ல. இதுல ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அப்படி ஒரு குற்றவாளிகளை தப்பிக்க விடணும்ன்றது அதிமுகவுக்கு வந்து அவசியம் கிடையாது. போராட்டமே அதுக்கு நடத்தப்பட்டது. இருங்க நான் சொல்லிடுறேன். அப்படி ஒன்றும் அதிமுகவுக்கு அவசியம் கிடையாது. அப்படியே இருந்திருந்தாலும் அதையே சிபிஐக்கு மாற்றணும். சிபிஐ தானேங்க இத்தனை பேர் தான் குற்றவாளின்னு இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்து கோர்ட்டுக்கு கொண்டு போயிட்டு கோர்ட் வந்து இன்னைக்கு வந்து தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ சிபிஐ வந்து அப்போ நீங்கள் சிபிஐயே நீங்கள் சரியாக விசாரிச்சாங்களான்ற மாதிரி நீங்கள் தோணியில் தான் நீங்கள் கேட்குற கேள்வியார் அமையுது. ஆனால் இது அப்படி நம்ம பார்க்க முடியாது. இந்த 9 பேர்கள் மட்டும்தான் குற்றவாளிகள்ன்றது நாங்கள் சொல்லலை, ஒரு மாநில அரசு சொல்லலை, அதிமுக அரசு எடப்பாடி அண்ணன் அவர்கள் இருந்த அரசு இதை சொல்லலை, இதே ஸ்டாலின் அரசுன்னு சொல்லலை. இதை வந்து சிபிஐ வந்து தெளிவாக நீங்கள் சொன்ன மாதிரி 6 வருடங்களும் இதை நல்லா விசாரித்து தான் இதுக்கான தீர்ப்பை வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காங்க, நேற்று கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் இந்த வெற்றி எப்படி நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீலகிரியில் மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் சொல்கிறாரு, பொய்களையும் பித்தலாட்டங்களையும் செய்வது தான் பழனிசாமியோட வேலை. அதாவதுங்க நாங்கள் அன்றைக்கே பொய்கள் அவர் முதல்வர் சொல்கிற மாதிரி அன்றைக்கே அந்த மாதிரி ஒரு நினச்சிருந்தால் அதை எங்கே நாங்கள் சிபிஐக்கு கொண்டு போகணும்? அதை வந்து நாங்கள் அப்படியே அந்த வழக்கை அப்படியே தள்ளி விட்டுருக்கலாம், இல்லை நிறுத்து போய் வச்சிருக்கலாமே. இதே தான் இப்போ இவங்க பண்ணியிருக்காங்களே. அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு சம்பவம் நடந்தது. இன்ன வரைக்கும் அதுக்கான விளக்கம் இது வரைக்கும் ஒரே ஒருத்தனை பிடிச்சி, ஆனால் அதில் நிறைய பேர் உடந்தை அமைச்சர்களே முன்னால் இருக்கிற இப்போதைய அமைச்சர்களே உள்ளே இருக்கிறதா கூட பதிவு பண்ணுற மாதிரி எல்லாம் தகவல் வருது. யார் அந்த சார்னு கேட்டால் அதுக்கான விளக்கம் தர மாட்டேங்கிறாங்க. டெய்லி தினம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் பதிவே பண்ணியிருக்காரு. நிறைய அதுதானங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அன்னைக்கு போராட்டம் நடத்தினால தானே நீங்கள் சிபிஐ அன்னைக்கு அதாவதுங்க அதே தானங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் பதிவு பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எத்தனை போஸ்கோ நடக்குது, எவ்வளோ ஆமாம் எவ்வளோ குழந்தைகளுக்கான வன்கொடுமைகள் நடந்துட்டு இருக்கு. அதை இந்த மாநகர திமுக அரசு கை கட்டி வேடிக்கை தானே பார்க்குது. அதுக்கான இன்ன வரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. கொலை கற்பழிப்புகள் சர்வ சாதாரணமா நடக்குது. குழந்தைங்களை நீங்க தனியா அனுப்புறதுக்கே பயமா இருக்கு. பள்ளியில நடக்குதுங்க, பள்ளி மேல நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறாங்க. அன்பில் பொய்யாமொழி வாயை திறந்தாலே அன்பில் மகேஷ் அவர்கள் அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர், வாயை திறந்தாலே வந்து நாங்க வந்து எங்க கல்வியில வந்து கல்வி தரமான ஒரு கல்வி இருக்குன்னு பதிவு பண்ணுறாரு. ஆனால் அப்படி இங்கே கல்வியில தானேங்க நடக்குது, கல்லூரியிலே நடக்குது, கல்வியிலே நடக்குது. குழந்தைங்க வெளியே காலேஜோ இல்லை வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு போனாலே கடத்திட்டு போயிட்டு பல சம்பவங்கள் நடந்துட்டு போய் சொல்றேன். சொல்லுங்க. ஆட்சியில தான் ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்துக்கு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை நெருக்கடி ஏற்பட்டுச்சு. அப்ப அதிமுக என்ன பண்ணீங்க?
அதாவது நீங்க அதுக்கு இதை கம்பேர் அப்படி பேச வரீங்களா? இல்ல பல்கலைக்கழகங்கள்ல பெண்களுக்கு பாலியல் ரீதியாக வன்முறை கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி வழக்கே போச்சு. அந்த பேராசிரியர் விஜயலட்சுமி அவர்கள் மீது தான் வந்து அவங்க வந்து ஆளுநருக்கும் அவருக்கும் மிகப்பெரிய தொடர்பு இருந்தது சொல்லி ஆளுநரை காப்பாத்தி விட்டது யாரு? அப்போ நான் ஒண்ணு கேட்கிறேன், அப்போ நீங்க அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததை நீங்க நியாயப்படுத்தி பேசுறீங்களா? அன்னைக்கு நடந்தது இதுவும் நடந்துச்சு அப்படின்றத நான் பிரிப்பாயிண்ட் பண்றேன். இல்லங்க, அதுக்கான வழக்கு வந்து கோர்ட்ல நிலுவையில் இருக்கு, அதுக்கான அதுவும் போயிட்டு இருக்கு. ஆனா இது வந்து கன்விக்டட் சொல்லிட்டாங்க, இந்த அம்மா தான் குற்றவாளி, இதுக்கும் ஆளுநருக்கும் சம்பந்தம் இல்ல சொல்லிட்டாங்க. ஏன்னா அது 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 வந்து உங்க பீரியட்ல தான் அது எங்க பீரியட்ல நடந்ததுன்னு பதிவு பண்றீங்க. ஆனா நீங்க அது வந்து நீங்க எங்க பீரியட்ல நடந்திருந்தாலும் அதுக்கான என்ன சொல்றது, அதை நீங்க நியாயப்படுத்துற மாதிரி தானே இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி எடுத்துக்க முடியுமா? சரி, இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி பேசலாம், பதிவு பண்ணிடுறேன். அண்ணா யூனிவர்சிட்டி நம்ம அடுத்து தொடர்ந்து பேசலாம். திருப்பி சார், நம்ம அழைப்பாளர் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கோம். அடுத்தபடியாக அரங்கனில் வந்து தங்களை இணைத்துக் கொள்ளும் மற்றொரு அழைப்பாளர் தேசிய மக்கள் உரிமைகள் இயக்கத்தினுடைய தலைவர் டாக்டர் எம்.எஸ். சிங்க தமிழச்சி அவர்களை வரவேற்கும். வணக்கம் மேடம். ஸோ இந்த நிகழ்ச்சியில் வந்து நம்ம 2 பெண்கள் 2 ஆண்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்முடைய பாரதத்தில் தற்பொழுது ஆப்ரேஷன் சிந்தூரில் 2 பெண் கமாண்டோ விஞ்ஞானிகள் வந்து சண்டை போட்ட மாதிரி இங்கே 2 பெண் விங் கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ சிங்கத்தமிழச்சி, நான் உங்கள்கிட்ட ஆரம்பிக்கிறேன். ஏன்னா வந்து இது வந்து பொதுமக்கள் தரப்புலேருந்து நம்ம பேசலாம். அது திமுக அரசோ அதிமுக அரசோ பிஜேபி அரசோ காங்கிரஸ் அரசோ பெண்களுக்கு இந்த பாலியல் வன்முறை, பாலியல் சீண்டல்கள், பாலியல் பலாத்காரங்கள், கூட்டு பலாத்காரங்கள் அதிகமாக நடைபெறுகிறது. காங்கிரஸ் பீரியடில் டெல்லியில் நிர்பயா, இப்போது பொள்ளாச்சியில் ஏடிஎம்கே பீரியடில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள், கிட்டத்தட்ட 48 பெண்கள்கிட்ட விசாரிச்சிருக்கிறாங்க. அது 8 பெண்கள் தைரியம் வந்து சாட்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கும் பொழுது சமுதாயம் எப்படி போய்கிட்டு இருக்கு. இதை வந்து அரசுகள் வந்து எங்களால் தான் இந்த தீர்ப்பு கிடச்சிருக்கு, எங்களால் தான் இந்த தீர்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் யாருக்கு இந்த தீர்ப்பு சொந்தம்? இதில் வந்து உங்களுடைய கருத்து? சரி, இதை வந்து முதல்ல வரலாற்று சிறப்புமிக்க ஒரு தீர்ப்பு. அதற்காக நீதிக்கு நான் கண்டிப்பாக இந்த சமுதாயத்தில் ஜனநாயக நாட்டில் நானும் ஒரு பிரஜையாக இருந்து ஒரு பெண்ணாக இருந்து நான் வரவேற்கிறேன் இந்த தீர்ப்பை. ரெண்டாவது, இதை அரசியல் ஆக்க வேணாம்ன்றது தான் என்னுடைய எல்லா அவங்க இப்போ சொல்கிறாங்க ஏடிஎம்கே பீரியடில் இது நடந்துச்சா, டிஎம்கே பீரியடில் இது நடந்துச்சா, எல்லா பீரியட்லையுமே பெண்களுக்கு, பெண் குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டல்கள் உண்டு, இன்னமும் கூட இருக்குங்க. இந்த வெளியே சொல்ல முடியாத குழந்தைகள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அரசு அதிகாரிகளால், அரசியல்வாதிகளால் இன்றைக்கும் சீண்டப்படக்கூடிய பெண்கள் இன்னும் இருக்கிறாங்க, வெளியே வரல. இப்போ இந்த கேஸை பற்றி பார்த்தீங்கன்னா 20 பெண்களை விசாரிச்சிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 48 சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்னன்னா, இதில் பயந்து எத்தனை பேர் உதவாங்கியிருப்பாங்க. இதில் அரசியல் அழுத்தம் இருக்குங்க. நிறைய குற்றங்கள் வெளியே வராதுக்கு காரணம் அரசியலுடைய அழுத்தங்கள், அரசு அதிகாரிகளுடைய அழுத்தங்கள் இதில் இருக்கு. இதில் வந்து எனக்கு தீர்ப்பு கிடைச்சா, உனக்கு தீர்ப்பு கிடைச்சா, எனக்கு ஒரு முரண்பட்ட கருத்துக்கு அரசியல் அழுத்தங்கள் இருக்கு அப்படின்னா, அன்னைக்கு வந்து ஏடிஎம்கே இது சிபிஐக்கு மாத்திருக்காங்க. இப்போ இங்கே வந்து டிஎம்கே வந்து ஞானசேகரனாக இருக்கட்டும், அண்ணா நகரில் நடத்தப்பட்ட அந்த சிறுமிக்கு பாலியல் சீண்டலாக இருக்கட்டும், அது இரண்டையும் வந்து உடனடியாக கைது செய்து சிறையில் எடுத்திருக்காங்க. அப்போது கட்சிகள் சரியாக இருக்கிறதா, இல்லை அரசு அதிகாரிகள் மெத்தனமாக இருக்காங்க? சார், அரசியல்வாதிகள் வந்து அரசு அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் இருந்தால் அரசு அதிகாரிகள் கண்டிப்பாக அவங்க வேலையை பார்ப்பாங்க. இதில் நீதி தான் வந்து ஜெயிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவேன் நான். இதில் வந்து இவங்களா அவங்களா அப்படிங்கிறப்ப எல்லாருடைய பீரியட்லையும் நடக்கலன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கண்டிப்பாக நடக்கும். இதை அரசியல் படுத்தாதீங்க, இதில் பாதிப்பு வந்து பெண்களுக்கு, இதை அரசியல் படுத்தாதீங்கன்றதான் என்னுடைய வாதம். ஸோ இன்னைக்கும் இந்த பாலியல் சீண்டல்கள், பாலியல் வன்கொடுமைகள் காலங்காலமாக நடந்துட்டு இருக்கு. இன்றைய சூழல்களில் இப்போ சார் சொன்ன மாதிரி போக்சோலாம் இன்னைக்கு அதிகமாயிடுச்சு. குழந்தைங்களுக்கு அந்த அவேர்னஸ் வந்து அரசு கொண்டு போகணும்ன்றது என்னுடைய கருத்து. ஓகே. இப்போ நிறைய ஆடுக்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஏன் சார் பஸ்ஸை சுற்றி வந்து வெறும் நெய் டப்பாக்கும் அந்த டப்பாக்கும் இந்த டப்பாக்கும் ஆட் கொடுக்குறாங்க. ஏன் இதை பற்றி ஒரு விழிப்புணர்வு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க? ஒரு டெலிவிஷனில் கூட அது ஆடுக்கு பைசா வந்தால் தான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அரசா முன் வந்து இது இப்படிப்பட்ட சட்டங்கள் இருக்கு அப்படின்னு பொதுமக்களுக்கு அரசு கண்டிப்பாக வலியுறுத்த வேண்டியது அவங்களுடைய கடமை. எல்லா மாநகராட்சி அலுவலகங்களும் நீங்கள் போய் பார்த்தாலும் சரி, எல்லா ரேஷன் கடைகளும் நீங்கள் பார்த்தாலும் சரி, சரிங்க, பெண் குழந்தைகளுக்கு பாலியல் சீண்டலுக்கு தொடர்பு எண் வந்து அவங்க வந்து அந்த நம்பர்ஸ்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுபோக முக்கியமான அரசு கட்டிடங்கள்ல இது போன்ற விளம்பர பதாகைகள் இருக்கு. ஆனா நீங்க இன்னும் அதிக அளவு முக்குக்கு முக்கிய வேணாம் சார், கல்வியில கொண்டு வாங்க சார். கல்வியில எவ்வளவு நிறைய நமக்கு ஜெனரல் நாலேஜ் நிறைய அப்ப இருந்த பீரியட்ல ஜெனரல் நாலேஜ் தனியா இருந்துச்சுங்க. இதுக்கு ஏன்னா இது பாருங்க காலங்காலமா பேசிட்டே இருக்குங்க. இப்போன்னு கிடையாது, இப்ப அதிகரிச்சிருச்சு.
இதற்குண்டான சோர்ஸ் பாருங்க, போதை, மது இதெல்லாம் அதிகம் ஆக ஆக பாலியல் வன்கொடுமைகள், பாலியல் சீண்டல்கள், பலாத்காரங்கள், கூட்டு பாலியல், வயசானவங்க கூட விட மாட்டேங்கிறாங்க. சோ இத நம்ம அடிப்படை கல்வியில இருந்து இனியாவது வந்து கல்வியில ஒரு பாடத்திட்டமாக கொண்டு வந்து இந்த சட்டத்துக்கு இந்த தண்டனை அப்படின்ற அந்த ஒரு விழிப்புணர்வையும் கொடுக்கணும். பெண்களும் எப்படி பாதுகாப்பா இருக்கணும் அப்படிங்கிறது அரசுடைய கடமை. அது கொண்டு போக வேண்டியது அரசுடைய கடமை. சோ இது பாடத்திட்டத்துல ஒரு பகுதியாக வந்தால் ரொம்ப சிறப்பா இருக்கும். இன்னும் கொஞ்சம் குறையத்துக்கும் மக்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்கும் ஒரு ஏதுவாக இருக்கும். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து இணைய மொழியாக இணைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திரு நாகநந்தினி, பொள்ளாச்சியவே உலுக்கிய சம்பவம் தமிழ்நாட்டிற்கு ஒரு பெரிய திருப்பு முனையாக தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. உங்களுடைய முதல் சுற்று கருத்து. வணக்கம் சார். வணக்கம். உண்மையாலுமே இது வரவேற்கத்தக்கக்கூடிய தீர்ப்பு. பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு குறைஞ்சபட்சம் அவங்களோட மன ஆறுதலும் நிம்மதியும் கொடுக்கக்கூடிய வகையில இந்த தீர்ப்பு அமைஞ்சிருக்கு. இனிமேல் எந்த ஆண்களும் ஒரு தவற செஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக முன்னெடுப்பா இருக்கிறதா நாங்க இதை பாக்குறோம். ஏன்னா நாங்க அதே ஊர்ல இருக்கோம், எங்களுக்கு தெரியும் இதனுடைய தாக்கமும் பாதிப்பும் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு இந்த வாதத்துல நம்ம பொதிகை சாரதி சாரோடைய தாக்கமும் பதற்றமும் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் நான் இன்னைக்கு பாத்துட்டேன். அதாவது எப்படி ஒரு விஷயத்த மூடி மறைக்கணுங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு. அதாவது சிபிஐ சிபிஐ சிபிஐ, நாங்களும் அதுதான் கேட்கிறோம். அதாவது இது அரசியல் படுத்தணும்னு நாங்களும் நினைக்கல மேடம். இந்த மாதிரி இது வந்து யாரும் கொண்டாடணும், இதை நாங்க தான் கொண்டு வந்தோம்னு சொல்றதுக்காக இது செய்யல. ஆனா இது எந்த நிலையில கிடைச்சது, யார் போராடியதுக்கு அப்புறம் இது சிபிஐ வரைக்கும் போச்சு. நான் இதே சாரதி சார் கிட்ட கேட்கிறேன், இந்த புகார் கொடுக்கறது இப்போ February 12 2019 புகார் வருது. வந்து அது 12 நாள் கழிச்சு 2வது பொண்ணு ஒரு புகார் கொடுக்குறாங்க. ஆனா புகாரை எஃப்ஐஆரா மாத்துறதுக்கு ஒரு போராட்டம் நடத்த வேண்டியது. அந்த எஃப்ஐஆர திரும்பவும் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றதுக்காக ஒரு போராட்டம், அதை சிபிசிஐடி கிட்ட மாத்துறதுக்கு ஒரு போராட்டம். இப்ப சிபிசிஐடி கிட்ட மாற்றோம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அன்னைக்கு மாலையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மகளிர் அணி எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டத்தை அறிவிச்சு, அது எப்படி உங்களோட தரப்புல நீங்க வச்சிருக்கலாம், அதை சிபிஐ கிட்ட நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி நிறைய மகளிர் அணி அமைப்புகள், இடதுசாரிகள் எல்லாரும் சேர்ந்து போராட்டம் பண்றாங்க. ஆனா இதுல கொடுமை என்ன தெரியுமா சார், அன்னைக்கு நாங்க போராட்ட களத்துக்கு போகும்போது ஈச்சனாரி கிட்டேயே அனைத்து காவலர்களும் நீங்க போராட்டத்துக்கு வரக்கூடாது, இன்னைக்கு இருக்கக்கூடிய எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் கனிமொழி மேடம் அவர்களுடைய தலைமையில தான் நடக்குது. ஈச்சனாரி ரோட்லயே எங்களை இறக்கி விடலாம், பஸ் எல்லாம் மறிக்கப்படுது, நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுலதான் இது சிபிஐ வசமே அது மாறுது. அப்படிங்கும் போது இதுல அதிமுகவாகட்டும் இல்ல எடப்பாடியாருக்காகட்டும் எந்த விதத்துல இந்த அழுத்தம் இல்லாம இயல்பா நீங்க கொண்டு போய் சேர்த்துனீங்க அப்படிங்கறத ஒரு விஷயத்த அவர் பதிவு பண்ணி ஆகணும். இதுல 2வது எனக்கு ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க கூட சொன்னீங்க சார் அருளானந்தம், அதுல வந்து ஒரு அக்யூஸ்டா அவர் இருக்கிறார். இப்போ ஒரு தவறு நடக்கும்போது அவர் அக்யூஸ்ட்னு சொல்லி அன்னைக்கு சொல்றாங்க, அன்னைக்கே வந்து அதை எடுத்துறாங்க. அவரோட பேரை எடுக்கும்போது அவரு தொடர்ந்து 2019 இருந்து 2021 வரைக்கும் அவங்களோட ஆட்சி இருந்துச்சுல, அது வரைக்கும் அவர் மாநகர அணி செயலாளராகவே தொடர்ந்துட்டு இருக்காரு. அவருடைய கட்சி பொறுப்புல இருந்து கூட அவங்களை எடுக்கல. அந்த அளவுக்கு பாதுகாத்து நீங்க தவறான பதிவுங்க. இல்ல தவறான பதிவுகளை பதிவு பண்ணாதீங்க. சரியான தவறான பதிவுகளை பண்றீங்க நீங்க. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் தவறான பதிவுகள் பண்ணக்கூடாதுல்ல, தவறான பதிவுகள் பண்ணக்கூடாது. குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டால் கைது செய்யப்பட்டதுக்கு அப்புறம் அவர் உடனடியாக பொறுப்பில் இருந்து இருங்க சார். சிபிஐ விசாரணைக்கு வர வரைக்கும் 2 பெண்கள் மட்டும் தான் புகார் கொடுக்க முன் வந்தாங்க. என்னைக்கு இந்த கேஸ் சிபிஐக்கு மாறிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சும் போது கிட்டத்தட்ட 100 பெண்கள் வரைக்கும் வந்து அவங்களுடைய குற்றப்பத்திரிகை இதுதான், எங்களோட கம்ப்ளைண்ட் இதுதான் சொல்லி முன் வராங்க அப்படின்னு சொன்னா இவங்க எந்த அளவுக்கு ஒரு விஷயத்த தடுத்து நிறுத்தணும்னு போராடி இருப்பாங்க. அன்னைக்கு இங்க எஸ்பி பாண்டியராஜன் அவர்கள் இருந்தாரு, காவல் ஆணையரா அவர் இருந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பெண் கேஸ் கொடுக்க வரும்போது அந்த பெண்ணினுடைய பேரை பகிரங்கமா வெளியே சொல்றாரு. பிரஸ் மீட்ல கேட்டா வாய் தவறி வந்துருச்சுன்னு சொல்றாங்க. அப்ப சிபிஐ வசம் மாறும்போது சார் அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நாங்க வெளியிடல, கூட்டணி வச்சிருக்கீங்களா சார்? நீங்க பேசும்போது நான் சொல்லும் போது நீங்க தெளிவா கேட்கணும். மக்களுக்கான உண்மையை மறைக்காதீங்க. ஆல்ரெடி உடம்பு சரியில்லை வேற, ஆனால் நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்கலாம். நான் சொல்லி அதாவது என்னன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குல எஃப்ஐஆர் லீக் ஆயிடுச்சு நீங்க சொல்றீங்கல்ல, அது லீக் ஆனது எப்படி? ஏன் சார் அந்த ஒரு ஹிஸ்டரி நீங்க படிக்கணும்ல சார். உச்ச நீதிமன்றமே இன்னைக்கு சொல்லிருச்சு அது லீக் ஆனதுல டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கு. ஏன் இந்த ஒன்றிய அரசே அவங்க ஒத்துக்கிட்டாங்க
அதுக்காக இன்னைக்கு ஸ்பெஷல் கமிட்டி போட்டிருக்காங்க. அதுல இருந்து இன்னைக்கு விசாரணை தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு. அதுல பிஜேபி ஆளுங்க கூட மேல்முறையீடு செய்யும் போது அதுக்கு என்ன சொன்னாங்க, இல்ல தமிழக அரசு சரியான முறையில தான் அந்த இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போயிட்டு இருக்கு, அதை நல்லபடியா கொண்டு போகட்டும் பார்க்கலாம். நாங்க அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில குற்றம் சாட்டப்பட்ட சில மணி நேரத்திலே அந்த உடனடியாக போடல, அவன் மேல எஃப்ஐஆரே பதிவு பண்ணல. இதெல்லாம் சொல்லாதீங்க சார். 24 ஹவர்ஸ்ல எஃப்ஐஆர் ஜாலியா வெளிய போங்க அப்படின்னால நாங்க சொல்லல சார். நீங்க எவ்வளவு பெரிய விஷயங்க நடந்திருக்கு. இன்னைக்கு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு கிடைச்சிருக்கு. இதற்கு பரவாயில்ல, தீர்ப்பு கிடைச்சிருச்சுன்னு சொன்னா பரவாயில்ல, இதெல்லாம் எங்கனாலதான் நடந்துச்சுன்னு சொல்லி நீங்க தான் முட்டு கொடுத்தீங்க. இன்னைக்கு நீங்க தான் நடந்துருச்சுன்னு சொல்லி வாதம் பண்றீங்கன்னு நினைக்கும் போதுதான் எங்களுக்கு உண்மையாலுமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி மேடம் சொல்லும் போது சொன்னாங்க போக்சோ எல்லாம் இன்னைக்கு நிறைய பதிவாயிட்டு இருக்கு. இன்னைக்கு கல்வித்துறையில அதை பத்தி சொல்லலாம். எங்களுடைய கல்வி அமைச்சரை பத்தி எல்லாம் நம்ம சாரதி சாரும் பேசுனீங்க சார். இன்னைக்கெல்லாம் உண்மையாலுமே அரசு பள்ளியில இருந்து எத்தனை வீடியோஸ் வந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு அரசு பள்ளி ஆசிரியர்கள் எல்லாம் முன் வந்து அவ்வளவு நேர்த்தியா அவ்வளவு நிதானத்தோட 5 வயசு குழந்தையில இருந்து குட் டச் எது பேட் டச் எது எங்க தொடணும் எங்க தொடக்கூடாதுன்னு வீட்டுல இருக்க அம்மா அப்பால இருந்து எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னொன்னு என்ன தெரியுங்களா, குற்றங்கள் வெளியே வர்றது அப்படின்றதுக்காக இந்த குற்றங்கள் நிறைய இருக்குன்னு காமிக்கிறது மட்டும் இல்ல, இன்னைக்கு குற்றங்கள் வெளியே வரும்போது குற்றங்கள் தடுக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயமும் இதுல உள்ளடங்கி இருக்குன்றது ஏன் யாரும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அன்னைக்கு இருந்த கால சூழ்நிலையில தவறு செஞ்சவங்க வெளியே வரவே இல்லை. வெளியே கொண்டு வர்றதுக்கும் தவறுனால பாதிக்கப்பட்டவங்க பயந்து இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு தவறுகள் வெளியே வருது அப்படின்னா குற்றங்கள் களையப்படும், இவங்க நம்மளுக்கு சரியான வகையில அதுக்கு தீர்வை தருவாங்க அப்படிங்கிற ஒரு முன்னெடுப்புலயும் இன்னைக்கு வந்திருக்கின்ற ஒரு நிலைப்பாட்டுல தானே நம்ம எடுத்துக்கணும். சும்மா இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையே நீங்க சொல்றீங்க சார். இப்பவும் சொல்றேன், அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில 24 ஹவர்ஸ்க்குள்ள எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணி இன்னைக்கு அதற்கான சார்ஜ் ஷீட் எல்லாம் போட்டு எந்த ஒரு நிலைப்பாட்டுல இருந்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்துல தொண்டர் வரைக்கும் யாரு பிரச்சனை பண்ணாலும் கட்சி பதவியில இருந்து நீக்குவோம், இல்ல அமைச்சர் பதவியில இருந்து நீக்குவோன்றதுக்கு முன்னுதாரணமா இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்களும் அதை பத்தி பேசலாமா? இன்னைக்கும் இந்த பொள்ளாச்சியில முக்கிய புள்ளி ஒரு முக்கிய அமைச்சர் அவருடைய பிள்ளை எங்க அப்படின்னு தான் கேட்டுட்டு இருக்கோம். இவர் யார் அந்த சார்னு கேக்குறாங்களே, நாங்க வேர் அந்த சன், வேர் இஸ் த சன் அப்படின்னு நாங்களும் கேட்கிறோம் சார். சொல்ல முடியுமா அப்படின்றத சரி இல்ல நம்ம பேசலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். முதல் சுட்டு இன்னொருத்தட்ட வாங்கணும். அடுத்தபடியா அரங்கத்தில் இருக்கக்கூடிய நமது உரிமைக்காக கட்சியினுடைய தலைவர் டாக்டர் செங்கை பத்மநாபன், உங்களுடைய கருத்து. இப்போ திமுக தலைவரும் அதிமுக தலைவரும் இந்த லாவாதேவி அவங்களுடைய தகுதியை அவங்களே குறைச்சிக்கிறாங்க. போட்டி எதுல இருக்கணும்னா வளர்ச்சியில இருக்கணும். நம்ம மாநிலம் எவ்வளவு வளர்ந்துருக்கு, மற்ற மாநிலம் எவ்வளவு வளர்ந்துருக்கு, கம்பேரிட்டிவா நம்ம ஜிடிபி எப்படி இருக்கு, அதை பத்தி பேசணுமே தவிர இதுல எனக்கு உரியதா உனக்கு உரியதான்னு பேசுறதில்ல. ஒரு பாலியல் குற்றவாளி யாராக இருந்தாலும் எந்த ஆட்சியில் இருந்தாலும் அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். இப்போ நம்ம அந்த மேடம் நந்தினி மேடம் சொன்னாங்க, எதிர்கட்சியா இருக்கும் போது நந்தினி யாரு, ஜட்ஜி நந்தினியா நம்ம திமுக நந்தினி மேடம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்கன்னா, எதிர்கட்சியா இருக்கும் போது தன்னுடைய செயல்பாடு ஒரு மாதிரி இருக்கு, ஆளுங்கட்சியா வரும்போது ஒரு மாதிரி வந்துருச்சு. அவங்க பேச்சுல ஒரு வார்த்தை சொன்னாங்க, சிபிஐ போடுறதுக்கு முன்னாடி 2 பேர் தான் இருந்தாங்க, பெண்கள் முன் வந்தாங்க. அது சிபிஐ போட்டதுக்கு நூற்றுக்கணக்கான பேர் வந்தாங்க சொன்னாங்க. அது இவங்க ஆட்சிக்கு பொருந்தாதா? இவங்க அண்ணா நகர்ல அந்த 10 வயது சிறுமியினுடைய பாலியலுக்கு சிபிஐ வரவேற்று அது நீதி பெற்று தருவதை விட அதற்கு அப்பீல் போனாங்க. இவங்க எப்படி இதுல கிளைம் பண்றாங்கன்றது புரியல. நீங்க சார் ஒரு விஷயம் மட்டும் நீங்க அதை கம்பேர் பண்ணி பாருங்க. அங்க குற்றவாளிகள் அப்படின்னு சொல்றப்போ அவங்க காவல் பிடியில இருந்து தப்பிக்கிறாங்க. அப்ப தப்பிக்கும் போது அங்க சிபிசிஐடி சரியா விசாரிக்கல, பல முக்கிய பிரபங்களை தப்பிக்க விடுறாங்க, அதனால அங்க எங்களுக்கு சிபிஐ வழக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அண்ணா பாத்தீங்க, முக்கியமான விஷயம் நான் சொல்றேன், அந்த வழக்கிலேயே அந்த ஸ்பெஷல் அந்த நியமனம் பண்றாங்க இல்லையா, அந்த நியமனத்துல காவல்துறையில பஞ்சாயத்து பேசி எப்படியாச்சும் இந்த கேஸ நீர்த்து போக வைக்கணும்னு சொல்லி அதுலயும் ஒரு அதிமுக பிரமுகர் அவர்கள் செயல்பட்டு இருக்காங்க. அவங்களையும் இன்னைக்கு அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் ஓகே. இப்ப நான் இதுல என்னன்னா, அண்ணா நகர்ல சொல்லும் பொழுது 24 ஹவர்ஸ்க்குள்ள அந்த குற்றவாளி கைது பண்ணப்படுகிறார். அவரை வெளியே விடல, அவர் லாக் பண்றாங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்திலையும் அந்த சம்பவம் நடந்து அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்து அடுத்த 24 மணி நேரத்தில் அந்த குற்றவாளி அரெஸ்ட் பண்ணப்படுகிறார். அப்போ அவங்க 2 பேரும் சிறைச்சாலையில் இருக்காங்க. சட்டத்தின் இல்ல சார், அது சட்டத்தின் பிடியில் இல்லை. அதாவது அவங்க சிறைச்சாலையின் பிடிக்கு உள்ளுக்க போயிட்டாங்க. ஆனால் பொள்ளாச்சியில் கம்ப்ளைண்ட் கொடுத்தும் அவங்க சிறைச்சாலைக்கும் போகலை,
காவல்துறை வசமும் இல்ல, சுதந்திரமா உலாவிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் கம்பேரிசன். இப்போ சொல்லுங்க. ஆக்சுவலா இவங்க ஆட்சியில வந்து கம்பேரிசிவா இவங்க ஆட்சி வந்துருச்சு இல்லையா, இவங்க ஆட்சி வந்த உடனே அந்த ஒரு தலைவருடைய மகன் இருக்க யார் இஸ் ஹூ இஸ் தட் சன்னு கேக்குறாங்க இல்லையா, வேர் இஸ் த சன்னு கேக்குறாங்க இல்லையா, வேர் இஸ் த சன் ஹூ இஸ் த சன் ரெண்டு அதான் அவங்க வந்து அவங்க அதை வந்து இந்த இவங்க ஆட்சியில 4 ஆண்டு காலத்துல கொண்டு வந்திருக்கலாம். அதாவது யாரா இருந்தாலும் தண்டிக்கப்படணும், எந்த தலைவராக இருந்தாலும் தண்டிக்கப்படணும், அதுல மாற்று கருத்து கிடையாது. தயவு செஞ்சு இவங்க திமுக இதுல நடவடிக்கை எடுத்திருக்கா எடுக்கலையான்றத ஒரு பக்கம் பார்ப்போம். 12 போஸ்கோ ஒரே நாள்ல வருது. வீட்டுல பூந்து முதல்ல தெருவுல லேடிஸ் போனா பாலியல் அத்துமீறல் இருக்கும். இப்ப வீட்டுக்குள்ள பூந்து இன்னைக்கு காலையில பத்திரிக்கை முதல் செய்தி 2 செய்தி 3 செய்தி பரோட்டா மாஸ்டர் ஒரு ஐடி பொண்ணுடைய வாயை பத்தி தூக்கி போய் பாலியல் அத்துமீறல். அண்ணா இதுல வாஷர்மேன் பெட்ல வீட்டுக்குள்ளேயே பூந்து உறங்கி கொண்டிருக்கின்ற பெண்ணை எழுப்பி பாலியல் அத்துமீறல். இந்த மாதிரி 2 பேரும் சலிச்சவர்கள் அல்ல, 2 பேர் ஆட்சியில இருக்கு. இதுல வந்து no one cannot take any credit of this conviction. இது வந்து இட்ஸ் a pure credit to the judgment and judicial. இது வந்து நீதி அரசர் இருக்காங்க இல்லையா, அந்த நளினி மேடம், நந்தினி தேவி மேடம் should take the credit. நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க, ஆட்சி அதிகார அரசு வந்து இதை பெற்று தந்திருக்கா இல்லைன்னா ஆதாரங்கள் பெற்று தந்திருக்கான்றீங்க. இதுல ஆதாரங்கள் இருந்தாலும் கூட அரசு ரொம்ப முக்கியமா இருக்கணும். ஏன்னா the major power is playing the major role. ஆதாரங்களும் தேவை, அரசும் தேவை. இல்ல இந்த இதுக்கு வந்து திமுக வந்து சம்பந்தமே இல்ல சார். ஆல் டன் பை தி ஏடிஎம்கே கவர்மெண்ட். ஏடிஎம்கே காலத்துல போட்ட எஃப்ஐஆர் சார்ஜ் ஷீட் வச்சுதான் கேஸ் ப்ரொசீட் ஆகுது. உங்களுக்கு இன்னொன்னு ஞாபகப்படுத்த விரும்புறேன். கடந்த அதாவது இந்த தீர்ப்பு வந்து வருகிற இந்த தேதி வந்து நேற்றைய தேதி 13ஆம் தேதின்னு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சோன்னு 48 ஜுடிஷியல் ஜட்ஜஸ் டிரான்ஸ்ஃபர் வருது. அந்த டிரான்ஸ்ஃபர்ல இந்த மேடம் பேர் இருக்கு. அப்போ அரசாங்கத்துக்கு இதுக்கு உடனே கொண்டு போகும்போது ரெஜிஸ்ட்ரார் வந்து என்ன சொல்றாருன்னா அவங்க ஹோல்ட் பண்றாரு. இல்ல எங்களுக்கு ஆர்டர் வரல, அது வரைக்கும் லெட்டர் கண்டினியூ இல்ல இப்போ அவங்க சர்க்குலர்ல பேர் வந்துருச்சு. ஆனா yet to reach. அப்போ தேதி அறிவிச்சாச்சு, தீர்ப்பு போகுதுன்னு அரசனுடைய கவனத்துக்கு போகும்போது ரெஜிஸ்ட்ராரை கேட்கும் போது இல்ல அவங்க சஸ்டெயின் பண்றாங்க அப்படின்னு. இப்ப நினைத்திருந்தால் அரசாங்கம் அந்த ஜட்ஜை மாத்தி இருந்துக்கலாம்ல. இல்ல மாத்தி தலைமைச் செயலாளர் நினைச்சிருந்தா அதை மாத்தி இருந்திருக்கலாம்ல. மாத்தி இருக்கலாம் சார், ஆனா மாத்தல. அதாவது அப்ப நீதியை கரெக்டா வந்து ஃபாலோ பண்ணணும் டிஎம்கே கவர்மெண்ட் தான இருக்கு. ஒரு பிடி அரிசியில சாப்பாடு சோத்துல ஒரு பூசணிக்காய் மறைச்சா கேஸா போயிடும். ஒரு நாள் வித்தியாசத்துல அரசு மாற்றி எதுனாச்சுன்னா அது ரொம்ப தப்பா போயிடும். அதே சமயத்துல அரசு ஸ்டாப் பண்றாங்க. அரசு வந்து இதே அதிமுக அரசா இருந்து ஸ்டாப் பண்ணா கிரெடிபிலிட்டி இருக்குன்னு அர்த்தம். இது வந்து எதிர்கட்சியா இருக்கிற அரசு மேல இருக்கிற காலத்துல வந்த ஒரு குற்றச்சாட்டு, அந்த அரசு மேல அதிமுக அரசு மேல வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. அதுக்கு இவங்க இப்படிதான் இருந்திருப்பாங்க. சப்போஸ் மாற்றம் ஆயிருந்தா கூட மீண்டும் அவங்களை ரீபோஸ் பண்ணாலும் ஆச்சரியப்பட்டுக்கல, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆயிருக்கும். அதே சமயத்துல பாலியல் குற்றவாளி என்பது இந்த மது போதையில தான் சார் ஆரம்பிக்குது. போதை பொருள்கள் புழங்க உங்களால கட்டுக்கு மீறின ஒரு செயல் எங்க பார்த்தாலும் பாலியல் வன்மம். இது கண்டிக்கப்படணும். பார்க்கும்போது தமிழர்கள் வெஸ் வட இந்தியர்கள் அப்படின்னு தான் பார்க்க முடியும். எனக்கு போஸ்கோ, செயின் பறிப்பு, வழிப்பறி, கொள்ளை, முதியவர் தம்பதினா வந்து டார்கெட் பண்ணி கொலை எல்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் தான் இதுல வந்து அதிகமாக ஈடுபடும். வட இந்தியர்கள் கொச்சப்படுத்த வேண்டாம். இல்ல குற்றவாளிகள் வட இந்தியா இருந்தாலும் நான் சொல்றேன், அதான் வட இந்தியர்களா இருந்தாலும் தென் இந்தியர்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் தவறுதான். சொல்லுங்க மேடம். இல்ல வட இந்தியர்கள்னா அவங்கள கொச்சப்படுத்த கூடாது. தப்பு நடந்தா எல்லாருமே தமிழர்களா தான் இருக்கணும். தமிழ்நாடு அரசு தப்பா நடக்குதுன்னு சொல்லணும். இந்த பாலியல் விஷயத்துல பாலியல் விஷயத்திலையும் பிரிவினை, மொழி, மாநில உரிமை இதெல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. இந்த மாநில உரிமை எல்லாம் இதுல பேசாதீங்க. யாரு தப்பு பண்ணாலும் தப்பு, வட இந்தியர்கள் செய்தாலும் தப்பு. ஒரு சின்ன ஒரு ரீசன், ஒரு வட இந்தியர்கள் போட்டுட்டு நம்மளுடைய கடமையில இருந்து நம்ம நழுவ அவங்க வைக்கிற என்ன அப்படின்னா தவறு பண்ணும்போது வட இந்தியர்கள் அதை விட்டுறலாம் சொல்ல சார். தயவு செஞ்சு வட இந்தியர்கள் தள்ளி போட்டுறாதீங்க அந்த பிரச்சனையை. ஏதோ வட இந்தியர்கள் வந்து செய்யற மாதிரி வேண்டாம். தமிழகத்தில் யார் செய்தாலும் தவறு அந்த வட இந்தியர் தமிழக அரசுக்கு தான் கெட்ட பேர். யார் பண்ணாலும் கெட்ட பேர். அதை தடுக்க வேண்டியது நம்ம தான் தடுக்கணும். அதாவது தடுக்கிற பணி நம்ம செய்யாம சரி இதெல்லாம் பேசுறாங்க இல்லையா, ஒரு கனிம பிரச்சனை, இது எல்லாமே இன்டர்லிங்க் சார். ஒரு சகாயராஜ் ஐஏஎஸ் கனிம கொலையில எத்தனை பேர் சகாயம் ஐஏஎஸ்
எத்தனை பேர் கொண்டு இருக்காங்க, ஆர்ஐ, தாசில்தார, விஓவை, எத்தனை சமூக ஆர்வலர்களை, இத்தனை பேர் கொலை செய்யப்பட்ட விஷயத்துல ஒரு உயர்மட்ட அதிகாரி அவர் நினைச்சிருந்தா எத்தனை கோடி வாங்கி தன்னுடைய வாழ்வை பெரிய அளவுல வாழ்ந்திருக்கலாம். அதெல்லாம் எதிர்த்து ஒரு நிற்கிற ஒரு நபருக்கு இன்னைக்கு ஏன் இவங்க வாபஸ் பெற்றாங்க அந்த பாதுகாப்பை? அது எவ்வளவு பெரிய தப்பு. இதை எப்படி நியாயப்படுத்துவாங்க? ஒரு மந்திரி சொல்றாரு, அவர் கேஸுக்கு வந்து ஆன்லைன்ல ஸ்கைப்ல வந்து அவர் வந்து விசாரணை எடுக்கிற சாட்சி சொல்றாரு. ஏன்னா பாதுகாப்பு இல்லை. அதெல்லாம் தயவு செஞ்சு சிந்திக்கணும். போற போக்குல அத்தனையும் வந்து ஆளுங்க கடந்த ஆட்சி செய்த தவறுக்கு தான் உங்களுக்கு தண்டனை, தோற்கடிக்கப்பட்டாச்சு. நீங்க இப்ப வந்துட்டீங்க, அதே லாவாணி பேசுனீங்கன்னா அப்ப நீங்க வந்ததுக்கு பொருள் இல்லாம போயிடுது இல்லையா? தயவு செய்து உங்களுடைய கடமையை நீங்கள் செய்யணும். அதே மாதிரி மேடம் சொன்னாங்க பேசும்போது, அட்வொகேட் வந்து அப்பீலுக்கு போறான்னு சொன்னார் சாரதி சார். இந்த மாதிரி சென்சிட்டிவ் பாலியல் கேஸுக்கு அட்வொகேட் யாருமே, வழக்கறிஞர் யாரும் வக்காலத்து வாங்கக்கூடாது என்பது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டும் பதிவு பண்ணாரு. என்னன்னா, நிர்பயான்னு சொன்னீங்க. நிர்பயான்றது அந்த பெண்ணினுடைய பெயர் அல்ல, பொதுவான பேர். ஆனா இங்க பொதுவான பேர் எல்லாமே வெளியில வருது. இது தவறு இல்லையா? கேட்டா ஏதோ ஒரு காரணம் சொல்றாங்க. இன்னைக்கு அந்த அண்ணா நகர் இது இருக்கு இல்லையா, அண்ணா யூனிவர்சிட்டி, அதனுடைய ஞானசேகரன் அவர் வந்து மீண்டும் கைது பண்ணி மீண்டும் ஒரு வழக்கு போட்டிருக்காங்க. இன்னொரு 16 கேஸ் வரும். அது இல்ல, ரெண்டாவது பாலியல். முதலாவது கிரிமினல் கேஸ், நகை திருட்டு, பிட் பாக்கெட், அதெல்லாம். இது வந்து இரண்டாவது பாலியல் வழக்கு. ஒரு பெண் குற்றம் பாலியல் அத்துமீறல் சொல்லி ஒரு வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. தயவு செய்து ஆட்சியிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த பெண்ணினுடைய பெயரை தயவு செஞ்சு வெளியிட்டாதீங்க. அத நீங்க கண்ணு கருத்துமா இருக்கணும். ஏன்னா பாலியல் பலாத்காரத்துல பாதிக்கப்பட்ட இது ஒரு பக்கம் பார்த்தாலும் இன்னும் சுதந்திரமாக வந்து இந்த பெண்கள் வந்து புகார் கொடுக்கிற அளவுக்கு அரசாங்கம் பெண்களுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்திருக்கு தானே பாக்க. ஒரு அப்படி சொல்லாதீங்க சார். இந்த அப்படி நெகட்டிவா பார்த்தாலும் பாசிட்டிவ் சைடு இருக்கு. ஒரு கட்சி இந்தியாவிலே ஒரு கட்சி தலைவர் பாலியல் குற்றம் பெரிய அளவுல சுமத்தப்பட்டு தன்னுடைய சகாக்கள்லாம் பாலியல் இருக்காரு. சீமான் அவர்கள் அவருடைய வைஸ் பிரசிடென்ட் செந்தில் வந்து ஒரு ஐடி விங் நடத்துறாரு. அதுல 75% நாம் தமிழர் கட்சியினுடைய பணிகளுக்கு உதவுற ஒரு கட்சி, ஒரு கம்பெனி. 3 பேர் போய் கிண்டி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். இது வரைக்கும் நடவடிக்கை என்ன? அவர் என்ன சொல்றாரு, எனக்கும் நீ இணங்கணும், அது மட்டும் இல்லாம என்னுடைய கட்சியினுடைய தலைவர்கள் பெரிய பெரிய ஆட்களுக்கெல்லாம் நான் சொல்ற ஆட்கள் போய் நீ எனக்கு தான் வாய்ப்பு கொடுப்பேன்னு சொல்லி சொல்றவங்க இது வரைக்கும் நடவடிக்கையில் எப்படி நீங்க விடுறீங்க? டுபாக்கூர் சீமானிக்கே எவ்வளவு பெரிய பாலியல் குற்றம் இருக்கு. அவர் ஒரு கட்சி தலைவராக வள வந்துட்டு இருக்காரு. அவருக்கு 8 அதுக்கு ஒரு சின்னத்தை கொடுக்குறீங்க. தயவு செய்து பாலியல் வன்மத்துக்கு இதெல்லாம் தான் காரணம். சின்னம் கிடைச்சது மக்களால், அவங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. நீங்க சொல்ற குற்றச்சாட்டு மக்கள் அவங்களுக்கு வாக்கு கொடுக்குறாங்க. மாநில அந்தஸ்து பெற்ற கட்சியா இருக்கனால அதுக்கு விவசாய சின்னம் கொடுக்குறாங்க. விவசாய சின்னம் மக்கள் தான் அதுக்கு மக்கள் அங்கீகாரம் கொடுக்குறாங்க. மக்கள் அங்கீகாரம், மக்கள் ஒரு 8% சார், 5% 6% மக்கள் அங்கீகாரம். உங்களுக்கு ஒரு குறுக்கீடு பண்ணாங்க. நாங்களா போட்டோ ஷூட் நடத்திட்டு இருக்கோம். அதை நடத்துறதுக்கு மேல இருக்க ஒன்றிய அரசு, அவங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் வந்து இவங்க எல்லாம் சேர்ந்திருக்காங்க. எப்படி சார் இது? அவங்களுக்கு எதுவுமே நடக்கலன்ற மாதிரி பேச. இப்ப இந்த வழக்குக்கு என்ன விடையோன்றத மட்டும் சொல்லலாம் சார். போன முறை பேசும்போது அவங்க ஒன்னு பதிவு பண்ணாங்க. ஓகே மேடம் உங்களுக்கு ஒரு குறுக்கீடு வைக்கிறாரு. போன முறை நீங்க நந்தினி அவர்கள் போன முறை பேசும்போது சொன்னாங்க, நந்தினி அவர்கள் பேசும்போது சொன்னாங்க, கனிமொழி அவர்கள் வந்து கூட இதை பத்தி எதிர்ப்பு தெரிவிச்சாங்கன்னு. இது அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. சென்னையில் விருகம்பாக்கம்னு ஒரு ஏரியாவில் ஒரு பப்ளிக் மீட்டிங் போகிறாங்க. கனிமொழி அவர்களோட தலைமையில் அந்த மீட்டிங் நடக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பேர் அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறாங்க. அது காவல்துறைக்கு கொடுக்கப்பட்ட பாலியல் இப்ப நீங்க வந்துட்டீங்க பாயிண்ட். நான் பதிவு பண்றேன். நீக்கப்பட்டிருக்காங்க. அதுவா 2 நாளைக்கு அப்புறம் தாங்க 2 நாளைக்கு அப்புறம் தான் அவங்க மேல கட்சி ரீதியா நடவடிக்கை எடுக்கிறாங்க. அந்த காவல்துறையும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட மேலதிகாரி கிட்ட சொல்லியும் நடவடிக்கை எடுக்கல. அது ஊடகத்துறையில பப்ளிசிட்டி ஆனதுக்கு அப்புறம் தான் அவங்க கட்சியை விட்டு நீக்கியும் அவங்க மேல நடவடிக்கை எடுத்தது. தெரியுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியல. குற்றச்சாட்டு பண்ணல, எடுத்துட்டாங்க. எடுத்துட்டாங்க. தவறுகள் பண்ணது இது நான் பேலன்ஸ்ல பேசுறீங்க நீங்க. அவர்கள் நினைக்கிறா சரி இல்லங்க. உங்க டிஎம்கே ல இருந்து கூட தந்தீங்கன்னா தவறு. அது எப்படி தப்பு பண்ணா தவறு? அப்படியே ரிப்பீட் உங்களுக்கு கேக்குறேன். இதே தான் நான் கேக்குறேன். மீடியாக்கு வந்து இவ்வளவு பெரிய குற்ற சம்பவங்கள் நடந்ததுக்கு அப்புறமும் ஒருத்தரை இன்னும் மாணவர் அணி செயலாளராவே 1.5 வருஷமா நீங்க இல்லையே, இது தவறான பதிவாச்சு. இது தவறான பதிவுங்க.
அவரை அடுத்த அது அவர் கைது செய்யப்பட்ட உடனே அவரை செந்தில் பாலாஜிக்கு இது பொருந்தாதா? செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இது பொருந்தாதா? பாலியல் குற்றம் மாதிரி இது சார் வரும். மாத்தாதீங்க. அவர் மேல தவறான பதிவுகள் வைக்காதீங்க. அது குற்றம். கைது செய்யப்பட்ட அடுத்த கிழமை கட்சியை விட்டு அவர் ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. ஒரே ஒரு நோட்டீஸ் சார். அரசு இரும்பு கரம் கொண்டு அனைத்து நடவடிக்கை எடுத்தாதான் பாலியலும் அடங்கும். அதுல பாலியல் மட்டும் நீங்க காப்பாற்ற முடியாது. பாலியல் மட்டும் காப்பாற்ற முடியாதுமா. போதையை பார்க்கணும், எல்என்டோ பார்க்கணும், கிரைமை பார்க்கணும், அத்தனை லஞ்சலாவணியத்தை பார்க்கணும். இதெல்லாம் இன்டர்லிங்க்டு பாலியல். பாலியல் குற்றச்சாட்டு இங்க பொள்ளாச்சியில் நடந்ததுக்கு நாங்க கண்டிப்பா ஆட்சிக்கு வரும்போது அதற்கான விடயத்தை கொடுப்போம்னு சொல்லி எங்களுடைய தளபதியார் சொன்னாரு. ஆமாமா, நீங்க என்ன சொன்னீங்க? பிஜேபி அரசுக்கு கருப்பு கொடி காட்டினீங்க, அதுக்கப்புறம் இப்ப போய் வெள்ளை கொடியை காட்டி தான் நிக்கிறீங்க. பிஜேபி அரசுக்கு கருப்பு கொடி சரி, எனக்கு ஒரு நிமிஷம் போறீங்க. எனக்கு ஒரு நிமிஷம் டைம் கொடுங்க. இல்ல சார், எனக்கு அவங்க குறிப்பிட்டு போறோம். எனக்கு ஒரு நிமிஷம் மேடம். நந்தினி மேடம் மட்டும்தான் இன்னைக்கு இத்தனை பேத்தினுடைய ரகசியங்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கு. சரிங்க மேடம். நந்தினி மேடம் நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. அந்த பாதுகாப்பு மட்டும் இன்னைக்கு தமிழ்நாடு காவல்துறை அது முதல்வர் கீழே தான் சார் இருக்கு. இன்னைக்கு முதல்வரா இருக்கிறவங்க திரு முத்துவேல் சப்போர்ட் இருந்தனால மட்டும்தான் கோவையில எங்களுடைய அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் இன்றைய முதலமைச்சர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த பொள்ளாச்சி வழக்கு எடுத்து அதற்குரிய தண்டனை வாங்கி கொடுப்போம்னு சொன்னீங்க. தேர்தல் வாக்குறுதியிலையும் சொன்னீங்க. அந்த கோடநாடு விவகாரம் என்னாச்சு மேடம்? அதுவும் இன்னைக்குதான் எங்களுடைய முதல்வர் அவர் சொல்லி இருக்கிறாரு. அதற்கான கேஸ் போயிட்டு தான் இருக்கு. அதற்கான விடயத்தையும் நாங்க சீக்கிரம் கொடுப்போம்னு சொல்லி இன்னும் அதை பத்தின டீடைல்ஸ் வேற ஏதாச்சும் வேணுமா சார்? எல்லா டீடைல்ஸும் இருக்கு சார். ஆனா இவங்க அதெல்லாம் சொன்னா கூட அதை மூடி மறைச்சு இன்னைக்குதான் எடப்பாடி அவர்கள் போய் அமித்ஷா எல்லாம் பார்த்து வந்திருக்காரு. அவர் உடனே எஸ்கேப் ஆகிறதுக்கு தான் எல்லா வேலையும் பண்றாரு. திமுக போய் தான் சொல்லுமா, உண்மையா பேச மாட்டீங்களா? நீங்க எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கிறீங்க? எல்லாம் நாங்களே பண்ண மாதிரி போய் பேசுறீங்க. உண்மையா பேசுங்க. உண்மையா மக்களிடத்துல எடுத்துவீங்க. அவர்கள் வந்து எதற்காக ட்விட்டர் வலைதளத்துல அவரா முன் வந்து சொல்றாரு குற்றவாளிகள் எல்லாம் கண்டுபிடிச்சாச்சு, நாங்க பாத்துட்டோம். இதுவே மிகப்பெரிய ஒரு சந்தேகத்துக்கு ஏற்படுத்தியுள்ளதா இருக்கு சார். அதை வந்து எத்தனையோ விதத்தில் நம்ம கேட்டாச்சு. இன்னைக்கும் அதற்கான வழக்குகள் போயிட்டு தான் இருக்கு. அதற்கான விலையும் சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கறத எங்களுடைய முதல்வரை. ஓகே மேடம். சிங்கத்தமிழச்சி மேடம், இப்போ என்னன்னா இது எவ்வளவுதான் அரசியல் பேசப்பட்டாலும் நீங்க வந்து ஒரு குழந்தைகள் நல காப்பகம் இது போன்ற பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வரீங்க. முதியோர் இல்லங்கள், உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் எல்லாமே வந்து என்ஜிஓஸாக இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கும் வந்து அதாவது அங்கே வெளியில் நடக்கக்கூடிய அந்த பாலியல் சீண்டல்கள் எல்லாம் வந்து வந்திருக்கும். கடந்த முறை கூட ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் கூட சொன்னீங்க. கடந்த ஆட்சியில் இருக்கும்போது கூட எங்களுக்கெல்லாம் கொலை மிரட்டல் வந்துச்சு, எனக்கு நேரடியாகவே கொலை மிரட்டல் வந்துச்சு. அது வந்து இந்த பாலியல் சம்பந்தப்பட்டது தாங்க. எங்களுக்கும் கொலை மிரட்டல்ன்றத விட டைரெக்டாக இதில் இந்த கேஸ்லேருந்து ஒதுங்கிருங்க. இப்போ ரீசெண்டாக வந்து நீலகிரி மாவட்டத்தில் ஒரு 16 வயசு குழந்தைக்கு ஆப்போசிட் சைடில் உள்ளவங்க ஒரு அதிகாரத்தில் இருக்காங்க, கட்சியில் இருக்காங்க. எந்த கட்சின்னு நான் சொல்ல விருப்பப்படலை. அந்த கட்சியில இருக்கிறவங்க ஆண்ட கட்சியா ஆளும் கட்சியா அது கூட சொல்லுங்க. அது ரெண்டுமே ரெண்டு விதமா இருக்காங்க. ரெண்டு பேருமே இருக்காங்க சமமா. ஓகே. அப்ப அந்த குழந்தையினுடைய படிப்பு போச்சுங்க. அந்த குழந்தை 2வது வாட்டி எக்ஸாம் எழுத வைக்கிறாங்க. அந்த ஸ்கூல் டீச்சர் 2வது எக்ஸாம் எழுத அலோ பண்ணல. அவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்களா இல்ல அவங்க சார் பேரண்ட்ஸ் இருக்காங்க. பேரண்ட்ஸ்க்கு வந்து நாலேஜ் இல்ல, அவ்வளோ அந்த அளவுக்கு இல்ல. ஸோ நீலகிரி மாவட்டத்துல இருந்து இங்க எனக்கு டைவர்ட் ஆகுது. ஓகே. இந்த மாதிரி சிங்கத்தமிழச்சி மேடம் போய் பாருங்க அப்படின்னு. சரி, எனக்கு பெட்டிஷன் மட்டும் தான் ரிசீவ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் ஓவர் ஃபோனில் தான் அந்த ஸ்கூலுக்கு காண்டாக்ட் பண்ணுறேன். அந்த ஸ்கூலில் இருக்கிற டீச்சரே வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க இந்த போக்சோ வழக்கு அப்படிங்கிறப்போ பிலோ 18 அப்படிங்கிறப்போ அந்த எஜுகேஷனை பாதிக்கக்கூடாது. 2வது காவல்துறையில பயங்கர அழுத்தம். இது இன்னுமே இருக்குங்க. இந்த பட்டி தொட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சென்னையில் வரைக்கும் தான் நம்ம இதெல்லாம் பார்க்குறோம், வெளியே வருது. அவேர்னஸ் வந்து இன்னும் இந்த கிராமத்துங்கள்லாம் இன்னும் இல்லை.
நமக்கு ஏன், நம்ம குடும்பத்துக்கு ஏன் இதுவா, இதோட விட்டுடு அப்படின்னு சொல்லக்கூடிய எத்தனையோ கிராமங்கள் இன்னும் இருக்குங்க. அரசு வந்து அங்கெல்லாம் போய் சொல்லணுங்க, போக்சோனா இப்படி, இந்த பாலியல் ரீதிக்கு இந்த மாதிரி தண்டனைகள் உண்டுன்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு விழிப்புணர்வு எங்கெங்க போகும்? ஒன்றும் இல்லைங்க, இங்க இருக்கிற திருவண்ணாமலை ஜவாத மலைன்னு ஒரு இருக்குங்க, கிட்டத்தட்ட 256 கிராமங்கள் இருக்காங்க. அடிப்படை வசதியை விட்டுடுங்க, படிக்கிறதுக்கு இன்றைக்கு இந்த ஆட்சின்னு சொல்ல அந்த ஆட்சி காமனா நான் பேசுறேன், நான் பொதுவான கருத்தை நான் எடுத்து வைக்கிறேன். இப்ப பள்ளிக்கு நடந்து போகணும்னா கூட 10 கிலோமீட்டர் குழந்தைங்க நடந்து போகுது. அதுல இறந்த எத்தனையோ குழந்தைகளை என்னால சொல்ல முடியும். மலைவழி பாதை, அது டூரிஸ்ட் பிளேஸும் இருக்காங்க. அப்போ இதை வெளியே கொண்டு போனா நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அலைய முடியாது சார். என்ன இதுவானாலும் சார் பாதிப்பு பெண்களுக்கு மட்டும்தான் சார் வரும். அதுல அந்த பெத்தவங்க அலையணும். இப்போ சும்மா நம்ம ஒரு வழக்கு கொடுக்குறோம், போலீஸ் ஸ்டேஷனில் எடுத்துடுறாங்களா, டக்குன்னு எடுக்கலாம் மாட்டாங்க, அதெல்லாம் சும்மா கதை. அது எந்த ஆட்சி வந்தாலுமே பேரண்ட்ஸ் வந்து அலையணும். இல்லைனா இப்போ இந்த இதுலயே பாருங்க, ஏடிஎம்கேன்றாங்க, டிஎம்கேன்றாங்க. இது அரசியலா பார்த்து பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சாரே வந்து சப்போர்ட் பண்ணாரு ஒரு தலைவருக்கு. அவர் அந்த தலைவர் என்ன சொன்னாருமா, எங்க நாங்க வந்து இந்த பாலியல் பிரச்சனை சார் இன்னைக்கு அரசியல்வாதிகள் ஒரே ஒரு வினாடி, என் மேல பாலியல் குற்றம்லாம் நிறைய வந்ததுனாலதான் எனக்கு பெண்கள் ஃபாலோயர்ஸ் அதிகமாக வந்தாங்கன்னு ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அதெல்லாம் நீங்க மகளிர் அமைப்புல வச்சிருக்கீங்க, எவ்வளவு பெரிய அளவுல நீங்க கண்டிக்கணும். அதெல்லாம் நீங்க வந்து அரசியலா பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே இல்ல அரசியல் ரீதியா, அரசுன்னு சொல்லாதீங்க, அரசியல் ரீதியா பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கமே என்னால குற்றச்சாட்டு வைக்க முடியும், ரெண்டு பக்கமே குற்றச்சாட்டு வைக்க முடியும். ஆனா சமூக ரீதியா நான் பாக்குறேன் இதுல ரெஸ்பான்சிபிள் வந்து இப்ப கரண்டா இருக்கக்கூடிய திமுக அரசுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா இப்போ நடக்கிறதுனால நம்ம சொல்றோம், இப்ப இவரை நாங்க இருக்கிறதுனால தான் சிபிஐக்கு. அப்ப நீதித்துறை என்ன தூங்கிடுச்சா? நீதி தன்னுடைய கடமையை செஞ்சாங்க, இவ்வளவுதான். இன்னும் இந்த பெண்களுக்கு மட்டும் இல்ல சார், ஆண்களுக்கும் இன்னைக்கு அந்த குழந்தைங்க பாதிக்கப்படுறாங்க. இது நிறைய இடத்துல வந்து அரசாங்கம் கொண்டு போய் சேர்க்கறது இல்ல. ஆண் குழந்தைகளுக்கும் பாதிப்பு இருக்கு, பாலியல் ரீதியாக தொல்லைகள் குழந்தைங்களுக்கு இருக்குங்க. இது பட்டி தொட்டி இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும். சென்னையை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்றோங்க. அதிகப்படியா பாத்தீங்கன்னா இந்த மலைவாழ் மக்கள் அந்த வில்லேஜ் சைட்லாம் உள்ள போனீங்கன்னா அவங்களுக்கு இதை பத்தியே தெரியல. நமக்கு வேணா, நம்மளால போலீஸ் ஸ்டேஷன் அலைய முடியாது, ஒரு சின்ன பிரச்சனைக்கே எங்களால அலைய முடியல சார். ஒரு படிச்ச நாங்களா இருந்தா கூட எங்களால அலைய முடியல. ஒரு 4 வாட்டி போகணும், எஃப்ஐஆர் போடுங்க சார், சிஎஸ்ஆர் கொடுக்கறதுக்கு ஏசியை வந்து கேட்கணும்ன்றாங்க. ஒரு சிஎஸ்ஆர் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீங்க சிஎஸ்ஆர் கொடுக்கணும். அதுல இவன் தான் குற்றவாளி நீங்க வந்து பிளேம் பண்றது கிடையாது, நீங்க கொடுத்துதானே ஆகணும். அதுக்கு இருங்க, கிட்டத்தட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்து 2 மாசம் ஆகும், இன்னும் சிஎஸ்ஆருக்கு நடந்துகிட்டு இருக்கும். ஆச்சுங்களா? இந்த மாதிரி இது என்ன பாதிப்பு இருந்தாலும் அரசியல் அழுத்தமும் அதிகாரிகளின் அழுத்தமும் இருக்கு சார். 100% இருக்குங்க, 100% இருக்குது. இதுல தனிப்பட்ட முறையில அரசியல் அல்லாத மக்கள்லாம் போயிட்டு ரொம்ப நொந்து போறாங்க, இது உண்மை. இப்ப இவங்க திமுக இருந்தான்னா அதிமுக இருந்தா இப்போ ரீசெண்டா என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு சின்ன சம்பவம் நடந்துச்சுங்க. அதுல வந்து ஒரு கட்சி தலையிட்டுச்சு, ஆனா அந்த கட்சியை சார்ந்த அந்த தலைவரே வந்து எழுதி கொடுத்துட்டார். அப்படி ஒரு சூழல்ல இவங்க வந்தாங்கன்னா குற்றவாளியா இருந்தா இவங்களை வந்து அக்செப்ட் பண்ணாதீங்க, அதை நான் வரவேற்கிறேன். அது இல்லைன்னா நான் சொல்லவே முடியாது. திமுக அரசுல இருந்து கண்டிப்பா அவங்க ஒரு லெட்டர் கொடுத்து இவர் குற்றம் செஞ்சதா நீங்க கண்டிப்பா நீங்க தண்டனை இது பண்ணுங்க, எஃப்ஐஆர் பதிவு பண்ணாங்க. சோ நாங்க பேசுறோம், எங்களுக்கு எஃப்ஐஆர் போடணும், இந்த மாதிரி எல்லாம் பேசிருக்கோம், நாங்க தெரிஞ்சவங்க பேசுறோம். தெரியாதவங்க என்ன சார் பண்ணுவோம்? தெரியாத மக்கள் இன்னைக்கு இருக்காங்க. படிச்சு பண்போடு இருக்கிறவங்க கூட இப்போ ஒரு கேஸ் கொடுக்கணும், ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க போன்ற உடனே ஃபோன் வரும். ஒன்றும் அமைச்சர்கிட்ட இருந்து ஃபோன் வரும், இல்லைன்னா மேல் அதிகாரிகள் கிட்ட இருந்து ஃபோன் வரும். இப்போ சாதாரணமா ஒரு பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் மட்டுமே பாதிக்கப்படும் சார். இதுதான் நிதர்சனம். இப்போ இந்த வழக்குல வந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுல வந்து எவிடன்ஸ் தான் வந்து ப்ளே பண்ணியிருக்கு சிபிஐ. இதுல வந்து பக்காவா வந்து பண்ணி அறிவியல் பூர்வ விஞ்ஞானபூர்வ சாட்சிகளையும் 8 பெண்களுடைய நேரடி சாட்சிகளையும் அது மட்டுமின்றி கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட விசாரித்த சாட்சிகள் அடிப்படையிலும் இந்த கேஸில் இருக்கக்கூடிய 48 பெண்கள் உட்பட எல்லா ஆதாரங்களும் தரவுகளும் நாங்கள் சரியா கொடுத்துருக்கோம். அதன் அடிப்படையில் தான் இந்த தீர்ப்பு வந்திருக்கு அப்படின்னு சாட்சிகளே இல்லாத ஒரு சாட்சி, அது முக்கியமாக சாட்சிகள் இல்லாத ஒரு கேஸ். ஸோ அப்போ நீங்க ஏன்னா நிறைவான கருத்துக்கு சுற்றுக்கொண்டோம். இப்போ இந்த கேஸ்ல வந்து ஜெயிச்சது வந்து எவிடன்ஸா இல்ல கவர்மெண்டா? சார் எவிடன்ஸ் தாங்க, எவிடன்ஸ் தான். அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கிரெடிட் என்னன்னா நம்ம இருக்கிற ஆட்சியில இது நடந்திருக்குன்றப்போ அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா தான் அவங்களும் கருதுவாங்க. நாங்க ஒரு சாமானியவர்களா இருந்து நீதி ஜெயிச்சிருக்கு அப்படின்னு என்னால சொல்ல. பல இடத்துல எவிடன்ஸ் கொடுத்தும் வெற்றி வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அதுதான் இந்த மாதிரி அழுத்தங்கள் தான், அரசியல் அழுத்தம், அதிகார அழுத்தம், இது 2 தான் சார். இதுல வேற எதுவும் இல்லை.
இல்லைன்னா ஒண்ணு பணம் கொடுத்திருந்தா அதை ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இதை தாண்டி சமூகத்துல ஒரு பெண் எனக்கு பாதிப்பு இருக்கு அப்படின்னு டைரக்டா சொன்னா உடனே கம்ப்ளைண்ட் எடுத்து அவங்க மேல வந்து எஃப்ஐஆர் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்டம் இருந்தாலும் அதை மக்களுக்கு தெரிவிக்கிறது கிடையாது. உடனே காவல்துறையில இருந்து ஒரு பயமுறுத்துவாங்க, ஒரு அச்சுறுத்தல். ஒண்ணு எங்களை பயமுறுத்துவாங்க, வீட்டுல இருக்கிறவங்களை செக் வைப்பாங்க. உன் பையன் எப்படி போறானா அப்படி போறானா, உன் பொண்ணு இப்படி போதா அப்படி போதா, ஒரு செக். இதெல்லாம் இன்னும் இருக்குங்க. இதெல்லாம் மாறணும். சமுதாயத்துல வந்து நம்ம 1947 ஆண்டு வந்து நம்ம சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்லிட்டு இன்றைக்கும் சுதந்திரத்துக்காக தேடிக்கொண்டு இருக்கிறோம். இதுதான், இது வெட்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னும் அதிகரிச்சு கொண்டுதான் இருக்குதே கண்டி குறைந்த பாடு இல்லை. இதுக்கப்புறம் அரசாங்கம் வந்து இது அரசியலா நீங்க பார்க்காதீங்க. ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, ஒரு குழந்தையுடைய வாழ்க்கை அப்படின்னு பார்க்கணும் அப்படிங்கிறது இது முழு பொறுப்பு அரசாங்கத்திற்கு உண்டு. சமூக ரீதியாக ஒரு பாடத்திட்டத்துல ஒரு பாடமாக கொண்டு வந்தா கண்டிப்பா அது ஆணுக்கும் பெண்ணும் பெண்ணுக்கும் போடுவாங்க. ஓகே, தமிழக முதலமைச்சர் மரியாதை மு க ஸ்டாலின் அவர்கள் அண்மையில் சட்டப்பேரவையில் கூட சொன்னாங்க, பெண்கள் சுதந்திரமாகவும் மட்டுமின்றி அச்சமின்றி வாழ்வதற்கும் தகுதியான ஒரு இடம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஆய்வறிக்கை சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை பற்றி அப்ப பாலியல் புகாருக்கு ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிருக்காங்களே ஒரு ஐபிஎஸ் ஒரு மகேஷ்குமார் அவர்கள் ஒரு சுதந்திரமா வந்து பெண்கள் வந்து புகார் இல்ல நான் வந்து அரசியல் சார்ந்தவள் கிடையாது. நானு பெண்கள் சுதந்திரமா தான் வந்து அரசியல் எல்லாம் இது பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா அது என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏதோ எங்கோ ஒரு இடத்துல கண்டிப்பாக அவங்க சுதந்திரமா இருக்கலாம். இன்றைக்கும் வந்து தலைவர்னு ஒரு பெண்ணாக இருந்துட்டு பின்னாடி ஆக்சஸ் பண்றவங்க ஒரு ஆணா தான் இருக்காங்க. அவங்களுடைய சுயமரியாதை அங்க இல்ல. அவங்க தானா வந்து அவங்களால எந்த ஒரு செயலும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க முடியல. இன்னைக்கும் அவங்க இன்க்ளூடிங் சிங்கத்தமிழச்சி இல்ல சிங்கத்தமிழ்ச்சி அரசியல் இருந்தா கண்டிப்பா சிங்கத்தமிழ்ச்சிக்கு அது வந்து அது ஆப்ஷனே கிடையாதுங்க. அது டைரக்டா நான் இறங்கிடுவேன். அப்பார்ட் ஃப்ரம் தட் இன்னைக்கு வந்து சுதந்திரம் அப்படிங்கிறது, பெண் சுதந்திரம் என்பது நீங்க சுதந்திரமா இந்த அமைப்புகள் மூலமா செயல்பட முடியுது அவங்களா? கண்டிப்பாங்க. உங்களுக்கு அழுத்தம் இல்ல? கண்டிப்பா அழுத்தம் இருக்கு. அதை தாண்டி பயணிச்சிருக்கிறோம். அதுதான் என்னுடைய பயணம். நன்றி. உங்களுடைய நிறைவான கருத்து திரு. அந்த ஐபிஎஸ் பாலியல் புகாருக்கு காம்ப்ரமைஸ் பண்ணி கோர்ட்டே நம்மளுக்கு உத்தரவு போட்டிருந்தா கூட அதுக்கு மேல்முறையீடு போனமே தவிர அவர்கள் அதே இடத்துல ரீபோஸ்ட் பண்றது வந்து அப்ப பாலியல் சமரசம் ஆயிடுது இல்ல சார். அப்ப அத்தனை பேர் என்ன பண்ணுவாங்க, குடும்பமா பேசி வச்சு நான் தப்பு பண்ணிட்டேன், ஒரு லஞ்சம் லாவணியம் பண்ணா நான் வாங்கின காசு திருப்பி கொடுத்த செந்தில் பாலாஜி சொன்ன மாதிரி வாங்கின காசு திருப்பி விட்டுருங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாத்துக்கும் போய் கடைசியில் என்ன போவோம், கொலை கேஸில் போய் அந்த குடும்பத்தில் பேசிட்டு இனிமே நடந்து போச்சுப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு போச்சுன்னா நாடு சுடுகாடா மாறிடும். அதனால தயவு செய்து எதுல காம்ப்ரமைஸ் பண்ணுமோ அதுல காம்ப்ரமைஸ் பண்ணமே தவிர இதெல்லாம் ஒரு காம்ப்ரமைசிவ் ஆக்டிவா எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்கன்னா பெரிய பெரிய தலைவர்கள், நான் மீண்டும் சொல்றேன், தலைவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு கட்சி அரசியல் தலைவர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவங்க இடும்பாவனம் கார்த்தி பாருங்க ஒரு பாலியல் குற்றம், அவருடைய துரைமுருகன் இருக்காரு, அவரு சீமானுக்கு தனிப்பட்ட இதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். ஒரு மத்த கட்சி தலைவர்களை தாண்டி ஒரு புகார் பப்ளிக்கா பயப்படுறாங்க. ஸ்கூல்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறோம்னா ஹெச்எம் போய் சொல்றதுக்கு பயப்படுறாங்க. இதுக்கு தனியா கமிட்டி இருக்கு, விசாக கமிட்டி இருக்கு. இல்ல விசாக கமிட்டி இருக்குங்க. அது எந்த அளவுக்கு கொண்டு போறாங்கன்னு தெரியல. பட் அந்த குழந்தைகளுக்கு அவேர்னஸ் இன்னும் பத்தல. அவேர்னஸ் அதிகமா. தயவு செய்து அரசாங்கம் எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடையும் ஆளுங்கட்சியில வரும்போது ஒரு நிலைப்பாடையும் எடுக்காமல் இந்த இவரு வந்திருக்காரு அயலகாணியினுடைய ஷெரீஃப், அவரும் திருப்பி திருப்பி ரீபோஸ்டிங்லாம் தர வேண்டாம். தயவு செஞ்சு யாரு தவறு செய்தாலும் இரும்பு கரம் கொண்டு அதை தடுத்து அடுத்த தேர்தலுக்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்பது என்னுடைய அறிவுரை. ஓகே திரு சாரதி, உங்களுடைய நிறைவான கருத்து. அதாவது என்னோட நிறைவான பதிவு என்னன்னா, இப்போ மேடம் சொன்னாங்க ஒரு என்னதான் ஒரு பெண் இருந்தாலும் சுதந்திரமாக செயல்பட முடியாது, பின்னாடி ஒரு ஆண் வந்து பேக்ரவுண்டு இருக்கிற மாதிரி சொன்னாங்க. இவங்க அம்மா மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மாவை மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இருக்கும்போது நடராஜன் நீங்க மறந்துட்டீங்களா? அதுக்கு ஏங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா நடவடிக்கை எடுத்த ஒரே தலைவி மாண்புமிகு புரட்சி தலைவி மட்டும் தான். உங்களுக்கு ஹிஸ்டரி ஞாபகம் யாரும் எனக்கு அரசியலே வேண்டாம் சொல்லி கொடுத்த ராஜினாமா அது ஒரு காலகட்டத்தில் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீங்க சொன்ன நபரு தவிடுபடியானதுதான் அம்மா மாண்புமிகு அம்மா அவர்கள். மேடம் வரேன் இருங்க. உங்க டைம் வரும்போது நீங்க பேசுங்க. மாண்புமிகு அம்மா இருக்கும்போது பெண்களுக்கு செய்யப்பட்ட அனைத்துமே பெண்களுக்கு செய்யப்பட்ட அனைத்துமே மக்களுக்காக செய்யப்பட்டது. நன்றி மேடம். உங்க நேரத்தில் நீங்க பேசுங்க. நிறைவு பதிவை நான் முடிச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. நான் என்னோட நிறைவு பதிவை முடிச்சிடறேன். அப்புறம் நீங்க கண்டினியூ பண்ணுங்க. பேசவே இல்லைங்க, அவங்க பேசுங்க. அதை தான் நான் முடிக்கிறேன். அதாவதுங்க மாண்புமிகு அம்மா அவர்கள் இருக்கும்போது பெண்களுக்காகவே தாலிக்கு தங்கம், குழந்தை பிறந்த குழந்தை பெண் குழந்தை இருந்தால் அதுக்கான
அதாவது 25,000 ரூபாய் கொடுத்தாங்க. 2 பெண்களும் இந்த பிறந்தா அதுக்கு 50,000ன்ற எவ்வளோ பெண்களுக்கான நலத்திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க. மாண்புமிகு அம்மா அவர்களை வந்து இந்த இந்தியாவிலேயே வந்து அவர்களை வந்து நம்ம வந்து பெண்களை வந்து இன்ன வரைக்கும் நம்ம கடவுளை தான் பார்க்குறோம், வழிபடுறோம். நான் தலைப்பை ஒட்டி நான் சொல்லிடுறேன். அதாவதுங்க நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க நீங்கள் 2 பேர் பெண்கள் வந்து உட்காந்துருக்கீங்கன்ட்டு. ஏதோ ஒரு அதாவது இந்த சட்டம் அதாவது இந்த தவறுகள் வந்து மிகப்பெரிய கண்டிக்கத்தக்கது. அதுக்கான தீர்ப்பு சரியான தீர்ப்பு. இதை உலக நாடுகள் அனைவருமே வரவேற்கலாம். உலக அளவில் போனால் கூட அதை வரவேற்பாங்க. இதை நாங்களும் வரவேற்கிறோம், இதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி பெண்கள் வந்து இப்போவும் வந்து தமிழகத்தில் இல்லை, இந்தியாவில் மட்டும்தான் சிந்தூர். அதுக்கான விளக்கமும் உங்களுக்கு தெரியும். அது பெண்ணோட புட்டு அழிஞ்சதுக்காக தான் அதுக்கு அவனை பேரை வச்சு இன்னைக்கு பாகிஸ்தான் இல்லாத அளவுக்கு ஊருக்கு அழிஞ்சு போயிருக்கு. அதே மாதிரி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க 2 பேர் வந்து உட்காந்துருக்கீங்க. நீங்கள் இதுவே நமக்கு பெருமை. பெண்களை நாம் எந்த அளவுக்கு முன்னிறுத்திருக்கோம், நிற்கிறாங்கன்றது. அவங்க நந்தினியாக இருந்தாலும் அவங்களும் நம்ம ஒரு தாய் தானே நம்ம பார்க்குறோம், சகோதரியாக தானே பார்க்குறோம். இவங்களும் அதே மாதிரி நம்ம பார்க்குறோம். இதை வந்து ராணுவ வீரர்கள் அதையுமே செல்லூர் ராஜு அவர்கள் வந்து ரொம்ப கொச்சைப்படுத்திருக்காங்க. தவறா பதிவு பண்ணாதீங்க. அவர் வந்து என்ன பதிவு பண்றாருன்னா செல்லூர் ராஜு நம்ம டைவர்ட் ஆக முடிச்சிடறேன். நந்தினி மேடம் முடிச்சிடறேன். அவங்க மாற்று கருத்து அதாவது எங்களுக்கு பரம எதிரியா இருந்தாலும் அவங்களும் ஒரு அம்மையார்ன்றதுனால நான் அதை பதிவு பண்றது என்னன்னா பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு இந்தியா, அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்னும் சட்டங்கள் இன்னும் பலமா இருந்ததுன்னா இன்னும் பெண்கள் சுதந்திரமா செயல்படுவாங்கிறது அதிமுக சார்பா என்னோட கருத்தை நான் பதிவு பண்ணேன். நாகநந்தினி உங்களுடைய நிகழ்ச்சியினுடைய நிறைவான கருத்து. சரி, ஒண்ணும் இல்ல. இப்போ நைஸா பேசும்போது அவரு திரு செந்தில் பாலாஜி அவர்களை வச்சு நுழைச்சிட்டு போனாங்க. நான் அதே தான் கேட்கிறேன். அம்மையாரு ஜெயலலிதா அவர்களுக்கு எந்த கேஸும் இல்லையா? அவங்க எல்லாம் வெளியே வரலையா? இன்னைக்கு கோடநாடு வழக்கம் தான் எடப்பாடியார் மேல இருக்கு, அதுல வெளியே வரலையா? இல்ல ஆபரேஷன் சார் நான் பதிவு பண்ணிட்டேன் சார். ஆபரேஷன் ரொம்ப மோசமாக நடந்தது. இதுவே நம்மளுடைய முதல்வர் தான், எங்களுடைய மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் இன்னைக்கு நடந்து போயிருக்காங்க. அதெல்லாம் உண்மை. அது எல்லாத்துக்கு மேல இன்னைக்கு நாங்க ஏன் இவ்வளவு ஒரு விஷயத்த நாங்க பதிவு பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம்னா, இன்னைக்கு சிபிஐ இன்னைக்கு ரொம்ப துணிதமான முறையில இந்த விஷயத்த நடந்து கொண்டு போய் சேர்த்திருக்கு. அதற்கு இன்னைக்கு நீதிமன்றம் நல்ல ஒரு பதில கொடுத்திருக்கு. ஆனா இன்னைக்கு சிபிஐனுடைய அந்த வழக்கறிஞர் அவரே சொல்றாரு, அரசு தரப்பு வழக்கறிஞர் சொல்றாரு, இன்னைக்கு இந்த வழக்கு இந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கா அதுக்கு காரண ஆதாரங்கள். ஆனா அந்த ஆதாரங்கள் இந்த அளவுக்கு கொண்டு வந்து சேர்றதுக்கு பாதுகாப்பாக இருந்தது தமிழ்நாடு காவல்துறை அப்படின்றத ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு பெண்களும் அவங்களுடைய ரகசியத்தை பாதுகாக்கப்பட்டு, இவங்க சொன்னாங்களே மேடம் பேசும்போது சொன்னாங்க, ஒரு பெண்களுக்கும் நிறைய பயம் இருக்கும், வெளியே வந்து சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அவங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் வெளியே வந்து பேச முடியாது. ஆமா சார், அந்த நிலைப்பாட்டுல இருந்து அவங்களுக்கான கவுன்சிலிங்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்க வெளியே வந்து சொல்லணும், நீங்க முன் வாங்க, உங்களுக்கான ரகசியங்கள் முற்றிலும் பாதுகாக்கப்படும் சொன்னனாலதான் இன்னைக்கு ஒரு சாட்சி கூடி பெறலாம. அதே மாதிரி அது 48 பெண்கள்னா அதே 48 பெண்கள் கடைசி வரைக்கும் நின்று இன்னைக்கு இந்த கேஸ்ல ஒரு விஷயமா முன் வந்தனால மட்டும்தான் இன்னைக்கு அந்த கேஸ் ஜெயிச்சிருக்கு. இவ்வளவு பெரிய வரலாறு சிறப்பு மிக்க தீர்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப அந்த ஆதாரத்துக்கு துணையா தான் தமிழ்நாடு அதிமுக கவர்மெண்ட்ங்கிறத மேம் சொன்னதை எடுத்து கொண்டு போய் சேர்த்தணும், குழந்தைங்களுக்கு கொண்டு போய் சேர்த்தணும். மேம் சொன்ன கருத்து ரொம்ப ரொம்ப ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன் சார். இதே வந்து 2000 அந்த பிளான் ஹோட்டல் அந்த வழக்குல ஜெயலலிதா அம்மையார் அவர்களுக்கு 1 வருஷம் சிறை கிடைச்சது. அப்ப தர்மபுரியில 3 குழந்தைங்களை கல்லூரி மாணவிகளை எரிச்சாங்க. அந்த எரிச்ச அந்த 3 பேத்துக்கும் அவங்க மனசு வந்தெல்லாம் செய்யல, தெரியாம ஏதோ செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி இதே எடப்பாடியார் அவர்கள் தான் 2018 அவங்களுக்கு எப்படியாச்சும் விடுதலை கொடுக்கணும்னு சொல்லி விடுதலை வாங்கி கொடுத்தாரு. அப்ப கூட கவர்னரா இருந்த கொடுக்கலாமான்னு கேட்கும் போது அவர் மேல்முறையீடு செய்யல. அதிமுகவினுடைய நிலைப்பாடு பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். இந்த தீர்ப்பை நாங்க வரவேற்கிறோம். நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் ராசி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. நேர்களே, இத்துடன் நம்முடைய விவாத நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்றைய அழைப்பாளரின் கருத்து அவர்களுடைய சொந்த கருத்துக்கள் என்பதை தெரியப்படுத்திக் கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.